அனைவருக்கும் வணக்கம். கடகராசனையர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. கடவுளின் அருளால் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கடகராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசனையர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இணைந்து ராசியை சற்று தடுமாற செய்தாலும் ராஜாங்க கிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பலமாக இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பல முன்னேற்றங்களும் வெற்றியும் காத்திருக்கிறது என்பதை சூரியனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அவரே உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி என்பதால் எல்லா சிக்கல்களிலிருந்தும் உங்களை விடுவித்து விடுவார் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. குறிப்பா கொடுக்கல் வாங்கலில் நிலைமை சீராகும், கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு விலகுங்க. ராசியில் உள்ள உச்ச குரு உங்களுடைய முக்கியமான ஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று எத்தகைய பிரச்சனை இருந்தும் தீர்வை நோக்கி உங்களை நடத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசினியர்கள் இந்த வாரத்தினுடைய இறுதியில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திற்கு வருவதால் சற்று கவனமாக இருங்க. உடல் நலத்தில் சோம்பல் அதிகரித்து சுறுசுறுப்பு குறையுங்க. காரியங்கள் தள்ளி போகும்படி சோம்பேறியான ஒரு எண்ணம் தோணும். அவற்றை பற்றி சற்று இந்த 2 நாட்கள் கவனமாக இருங்க. அதே போல் இந்த வாரத்தினுடைய மத்தியில் புதிய முடிவுகள் ஏதாவது எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குறிப்பா உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஏற்படலாங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் கூட ஏற்படலாம். இந்த உத்தியோக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்தது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பாக்கியாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் கடகராசினியர்களான உங்களுக்கு பல வழியிலும் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குது. நேசிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க. யோசிக்காது செய்த காரியங்களில் கூட நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி போய் கொண்டிருந்த இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. உறவினர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை ஒவ்வொன்றாக அகலுங்க. நிலைமை சீராகி நிம்மதி காண இருக்கீங்க. குறிப்பா தொழில் போட்டிகள் அகல இருக்கு. வர்த்தக கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சமரசமாக முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் முன்னேற்றமும் கூடுதல் லாபமும் கிடைக்க இருக்கு. வாடகை கட்டிட நடத்தும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கும் கூட இந்த வாரத்தில் இப்போது நல்ல ஒரு நிறுவனங்களிலிருந்து கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாங்க. சுய ஜாதகம் பலம் பெற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது சற்று யோசித்து அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் கடகராசினியர்கள் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்துவ யோகம் நிச்சயம் உண்டுங்க. என்றைக்கோ குறைந்த விலைக்கு நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்போதைக்கு அதிக விலைக்கு விற்று அதன் மூலமும் லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன்
உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் குடும்பஸ்தானத்திற்கு வரும்போது குடும்ப முன்னேற்றம் என்பது இந்த வாரத்தில் திருப்தி தரமாக இருக்குங்க. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெற இருக்கு. பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. அதற்கான பொருளாதார நிதி என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைத்து உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்குதுங்க. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் குருவினுடைய பார்வையின் சனியின் மீது பதிவதால இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படாதுங்க. அதே சமயத்தில் எதிரிகளின் தொல்லை இருக்கதாங்க செய்யும். எதையும் திட்டமிட்டு செய்வது மிக மிக அவசியம். ஒரு சில விஷயங்கள்ல நீங்க திட்டமிட்டு செய்தாலும் கூட அவற்றில் தடங்கல்கள் ஏற்படலாங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. பண நெருக்கடி குறையும். சனியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல பதிவதால் முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறுகள் அகல இருக்கு. முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்போடு சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்த இருக்கீங்க. வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு குடியுரிமை கிடைப்பது தாமதமாகுங்க. இளைய சகோதரர்களுடன் உள்ள கருத்து வேறுபாடு நீடிக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லதுங்க. குறிப்பா கடகராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே நல்லபடியாக லாபம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு உண்டுங்க. கலைஞர்களுக்கு எடுக்கும் அனைத்து முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி உண்டு. வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூட இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேர இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன். இந்த 2 முரண்பாடான கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே ஒன்று சேர்வதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் ஏற்படலாம். இந்த விரயங்களை குறைத்துக் கொள்ள சுப விரயங்கள் மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. உடன் இருப்பவர்களின் ஆதரவு குறைந்தாலும் கூட உங்களுடைய மனபலமும் தைரியமும் உங்களுடைய பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. கடன் சுமை குறையுங்க. வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக இருந்த நிலை மாறி எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்குதுங்க. வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகள் நீங்க இருக்கு. அசுர குருவும் தேவகுருவும் யோகபலம் பெற்ற நாளில் வழிபாடு செய்வது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுத்துங்க. கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் தரும் வழிபாடு அமைகிறது.